Hi and welcome back to another episode of Reach Skyline's podcast. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட இருக்கிறது யார் அப்படி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராம் K7. ராம், வெல்கம் டு ஷோ. ராம், ஹாய், எப்படி இருக்கீங்க? ராம், சூப்பராக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் யூல் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ எம் யுவர் ஹோஸ்ட், கிரியேட்டிவ் ஹெட் ஹியர் அட் ரீச் ஸ்கைலைன். ஐ எம் Guhan. ஸோ தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன்டு தி ஷோ. ஸோ ராம், இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து B2B மார்க்கெட்டிங். ராம், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஆமாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு MBA காலேஜுக்குள்ளே வந்தப்போ B2Cயா B2Bயா அப்படின்னா இது B2B B2C ரெண்டு சொல்கிறேன், சொல்லிட்டு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் B2Cனா பிஸ்னஸ் டு கஸ்டமர், இது B2Bனா பிஸ்னஸ் தெரிஞ்சு. ஸோ to all the laymen out here watching this video, B2B மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரீஃபோட நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Okay. So B2B marketing is when a business as in does not அதோட அவங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ டைரெக்டாக எண்ட் கன்சியூமருக்கு போகாது. அவங்களோட எண்ட் கன்சியூமரே வந்து இன்னொரு பிஸ்னஸாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் ஒரு டயர், அண்ட் மை யூஷுவல் எக்ஸாம்பிள் டயர் மேனுஃபேக்சர் எடுத்துக்கலாம். ஒரு டயர் மேனுஃபேக்சருக்கு ரெண்டுமே இருக்கும், B2Cயும் இருக்கும், B2Bயும் இருக்கும். வி கோயிங் டு டேக் TVS ஃபார் எக்ஸாம்பிள். TVS வந்து ரீட்டைல்லையும் B2C டைரெக்டாக கொடுப்பாங்க டயர்ஸ். ஒன் மோர் திங் தட் தே டூ இஸ் தே ஹேவ் அ B2B OEM. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் பேசணும், லைக் தே செல் டயர்ஸ் டு பஜாஜ், Eurogrip. So it is the same thing. So instead of directly selling it to a customer, they sell their tire to a business. டைரெக்டாக பஜாஜ்ன்ற இன்னொரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ரைட். ஸோ இப்போ அவங்க ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக பண்ணும்போது வந்து அவங்களுக்கு ஜென்ரலாக ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங் தேவைப்படாது. ஸோ தெல் பி லாட் ஆஃப் person direct meeting இந்த மாதிரி. ஸோ எனி B2Bல ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் பிராண்ட் ஷுட் பி, பிராண்டோட வேல்யூ ரொம்ப ரெக்கக்னைஸ்டாக இருக்கணும். ஒன் நெக்ஸ்ட் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் நம்மளோட ISO ISI. ஸோ தட் ஒரு ஆத்தென்டிசிட்டி எல்லாம் வர்றதுக்கு. Next is relationship. நீ ஃபஸ்ட்டு சொன்னதான், that way how we are able to maintain that relationship with the person is very important inside the other company. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நீங்கள் ஏற்கனவே பேசணும் அந்த ஸ்ரீலங்காவில் போய் ஒரு கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ண மாதிரி. ஸோ ஒன் மோர் திங், அண்ட் B2B அண்ட் B2Cல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, B2B your volumes will be high. ஓகே. ஸோ ரவுண்ட் த இயர் அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்துட்டே இருக்கும், பட் மார்ஜின்ஸ் will be low. ஓகே. ஆனால் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கிறனால ரெவன்யூ வந்துட்டே இருக்கும், கண்டினியூஸாக ரெவன்யூ வந்துட்டே இருக்கும். ப்ளஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ ரைட் நவ் we are affiliating both Bajaj and TVS in their B2B. So Bajaj can say I'm using TVS tires. TVS can say I'm providing to Bajaj. So ரெண்டுமே good brands. when இதுதான் B2B between two good brands, big brands work ஆகும்போது அஃபிலியேட்டும் டைரக்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஸோ பஜாஜ் வந்து இட் ஹாஸ் தேர் ஓன் கைண்ட் ஆஃப் ஷேர் இன் த மார்க்கெட், இன் டூ வீலர்ஸ் ஆகட்டும், வேறு எந்த ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும். டிவிஎஸ்க்கும் அதே மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெம் கிவிங் பார்ட்ஸ் டு தெம் டு செல் டு த சேம் மார்க்கெட் ஷேர். How does business see this? So அதான் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் TVS வந்து பஜாஜோட ஆட்டோ செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் they were providing tires. ஆட்டோ செக்மெண்ட்னா ஆட்டோ ரிக்ஷா. ஓகே ஆட்டோ ரிக்ஷாஸ். ஓகே, ஆட்டோ ரிக்ஷாஸ் நம்மளோட ஓகே டுக் ஆட்டோஸ்க்கு. ஸோ அந்த செக்மெண்ட்ல இன்னும் TVS are right now only coming inside with TVS autos. ஸோ அவங்க அந்த மார்க்கெட் ஷேர்ல they are not. ஸோ இப்போதான் எவால்வ் ஆகி உள்ள வந்துட்டே இருக்காங்க. ஸோ டயர்ஸ் உள்ள கொஞ்சமாக குறையும். இல்லை, நான் இதுவுமே கேள்விப்பட்டிருக்கேன், ஆப்பிளோட ஃபோன்ஸுக்கு வந்து சாம்சங் தான் ஸ்க்ரீன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு மியூச்சுவல் சிம்பியாசிஸ் வந்து B2Bல எப்பயுமே உண்டா? அதான் அகெயின் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ், எனி பிஸ்னஸ் we should have two products, both a B2B and a B2C product. Okay. If we are going to miss in any எதா ஒன்றுலனாலுமே நம்மளுக்கு our financials we can see directly in our financials. Imagine you have a B2B business throughout and your B2C is affected. So பேக்கப்புக்கு இருக்கிற மாதிரி, பேக்கப்புக்கு like you can plan something based on your B2B. Similarly, your B2B is down and your B2C is working really good. You will have something. So எப்பயுமே it's always good to do both at the same time. Okay. ஸோ இப்போ நான் ஏன் சொன்னா, இப்போ சாம்சங் ப்ரொவைடிங் ஸ்க்ரீன்ஸ் ஃபார் ஆப்பிள்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ ஆப்பிளும் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ சாம்சங்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ இஃப் சாம்சங் சேஸ் ஓகே ஐம் நாட் கோயிங் டு கிவ் யூ டிவைசஸ் அப்படின்னா, இவங்களோட B2Cயோட மார்க்கெட் ஷேர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆப்பிள் will again go for another vendor. Apple will not say. Let's say Samsung is the best display provider nu vechukonga, like in the market. Okay. So they have like amazing screens. Neenga Samsung premium segment phone la pathina theriyum. So when I have a very amazing product that I can make myself, why give it to a competitor and then increase his sales also, which is going to directly affect me in my market share? B2B.
அதுதான் ரீசன். வெரி கோர் அந்த பிஸ்னஸ், அந்த B2B பிஸ்னஸோட இதுவே வந்து நோ, ஐ டு நாட் நோ மை B2C will not be affected. It's purely my B2B. எனக்கு ரவுண்ட் த கிளாக் ஒரு பிஸ்னஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆப்பிள் மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ if we are going to take Apple and Microsoft back then. Okay. So what Jobs wanted was Microsoft's software inside all Macs. Okay. So adala da it started. So again he was a service provider, he is a mission provider. So again a B2B trade da. Both are heavy competitors in the market. So okay. always competitors ala da vandu the B2B me innonnu panna mudiyum. Right. Okay. The retail la they will be competing, but some parts they will be sharing. Okay. Again namma Bajaj and TVS. So as a tube manufacturer we were outsourcing to TVS. Okay. So we so நீங்க OEM to TVS we do for TI. Okay. Tubes India. Yeah. Tube Investment Indian. Okay. Tube Investment Murugappa Groups. Okay. So again they have their own TVS, they have their own tubes. உள்ளே வந்து இன்னோசா பண்ணிட்டு இருக்காங்க. Plus they get it from us. Okay. Same with so lot of companies they do it. Okay. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த when we started this digital marketing agency or this marketing agency, என்னோட அம்மாட்ட போய் சொல்ல இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்மா அப்படின்னு சொன்னப்போ நீ ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா இல்லைம்மா மை கஸ்டமர்ஸ் ஆர் நாட் லைக் ட்ரெடிஷ்னலாக பார்க்க மாட்டாங்க, வி ஆர் நாட் அ ப்ராடக்ட்ஸ், வி ஆர் B2B அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு காலேஜில் B2B பார்த்துட்டு ஓகே திஸ் இஸ் B2B அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னப்போ இதாக இருந்துச்சு. ஸோ இப்போது ஒரு ப்ராடக்ட்டை வந்து B2Bயாக நம்ம வந்து வெளில லான்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே வி ஹேவ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹவு டு வி கோ அபவுட் ஃபைண்டிங் த ரைட் கைண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஃபார் த பிராண்ட்? Right kind of clients. So நம்ம வந்து service. So if it is a service based B2B na, first thing is identify what your service is answering. Okay. The problem it's solving. The problem that it is answering in the market, and then find out people in the market who have this problem. Okay. And then sell it. So Nestle, I was part of this B2B wing in Nestle for 3 months. என்ன ப்ராடக்ட் பேர் என்ன? அதில் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் வெண்டிங் மிஷின், காஃபி வெண்டிங் மிஷின். இல்லை ப்ராடக்ட் பேர் ஞாபகம் இருக்கா? நெஸ்கஃபே எக்ஸாக்டாக ஞாபகம். நெஸ்கஃபே தானா? நெஸ்கஃபே தான். இட் இஸ் அ வெரி ரொபாஸ்டிக் மிஷின். நல்லா தெரியும், பார்த்துருக்கேன், ஐ ஹவ் சீன் இட். 6 to 12 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். No milk, எல்லாமே milk powder. So it is a B2B. Nestle has both two different wings, B2C ஒன்று நம்ம எல்லாமே FMCG பார்க்குறது. Again in this B2B, this was this Nescafe's machine. Okay. So இங்கே டோட்டலாக செல்லிங் அண்ட் ஐடென்டிஃபையிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ what they say is minimum 50 employees in the company. Okay. So உங்களோட eligibility criteria கொடுத்துருவாங்க. So minimum 50 employees in the company. அவ்வளோதான் நினைக்கிறேன். எவ்வளவோ கிரவுண்ட் ஸ்பேஸ் இருக்கணும். ஒன்லி போத் ஆஃப் ஓகே. ஸோ ஒர்க் ஏரியா. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள், கிரவுண்ட் ஸ்பேஸ், ஸோ தட் இட் வில் பி சஸ்டைனபிள் ஃபார் தட் ஆர்கனைசேஷன் டு ஹேவ் திஸ் ஒன் வெண்டிங் மிஷின். Instead of going out to buying tea or coffee, this would be a benefit to this organization. If it is less than 50 or 30, they are very sure that this person will return the machine. Okay. It will not be have any use to them. So B2B la வந்து problem identification is very important. B2C ல வந்து கஸ்டமருக்கு ப்ராப்ளம் இருக்கும், அவன் ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடுவான். ஓகே. ஆக்சுவல் ஃபீட்பேக் டக்குனு வந்துரும். B2B ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். many businesses they do not understand there is a problem உள்ள இருக்குன்னு. so as consultants when we only go sit there we will be, because நம்மளோட கோர்ல இருந்து பார்ப்போம். so they will be looking at it from their core, so it will be very hard for them to understand that hardship, அங்கே ஒரு தப்பு இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. பட் when we as a third person go inside, we will be able to identify that okay, there is a problem in this business, it can be answered by my business. Okay. So அந்த solution can be provided B2B ல. True. ஸோ இப்போது நான் ஒரு B2B சர்வீஸ் ப்ரொவைடர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து இப்போது டெக்னிக்கலாக ஒரு B2Cக்கு இருக்க வேண்டிய இன்டென்சிட்டி ஆஃப் பிராண்டிங் இருக்க தேவையில்ல. ஓகே. Is it true? Like for example, I don't have HP. to. Okay. HP laptops does both B2B and B2C. So and we know the amount of branding that it does, the amount of marketing that it does. It does okay. both. So it's equally important. It's equally. So first thing how you have to promote before going into B2B, first is through your promotion B2C ல தான் வந்து branding value ரொம்ப கிடைக்கும். Or else B2B போனோம்னா நிறைய lot of networking, high people ஓட network இருக்கணும், connects இருக்கணும், இருந்தால் மட்டுமே தான் B2B successful without
having to advertise அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து இந்த பிஎன்ஐஸ் அண்ட் ஆல் தீஸ் பிஸ்னஸ் நெட்வொர்க்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஸோ ஹவு டு தீஸ் நெட்வொர்க்கிங், நம்ம ஏற்கனவே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் நெட்வொர்க்கிங்கில் பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் இதை பேசிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து ஒரு ட்ரேட் ஷோவில் மீட் பண்ணுறாங்களோ இல்லை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மீட்டப்பில் மீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது தவிர அட்வர்டைஸிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த டைமில் ரொம்ப கம்மியாக இருக்கா? லைக் வாட் டு யூ சே தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங் ஆர் அட்வர்டைசிங் இன் ஜெனரல் ஃபார் அ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்? இல்லை இப்போ நான் ஐ ரீசென்ட்லி கேம் அக்ராஸ் அ கம்பெனி கால்டு Zubair International. Okay. It's a Muscat based company. So I went to the website and they are like a very big company. The Dubai Prince they are running it. And the website looks like highly unimportant. So வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும், அபவுட் ஸ்டோரி இருக்கும், நத்திங் தேர், அபவுட் ஸ்டோரி இருக்கும். ஸோ பட் நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம ஆஸ் அ பிராண்டிங் ஏஜென்சியாக நம்ம பார்க்கும்போது ஓகே இது நம்ம இப்படி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்னென்னா யாரும் எனக்கு வெப்சைட்டில் வந்துலாம் பார்த்து எனக்கு லீட்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் ரிலேஷன்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டில் வென் தி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் பிராண்டிங் அப்படின்றப்போ அவங்களோட பிஸ்னஸோட கட்டாயமாக கூடும், வேல்யூ கூடும். ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? ஹவு இஸ் இந்தியா இன் டர்ம்ஸ் ஆஃப் B2B மார்க்கெட்டிங் அண்ட் லைக் கிரியேட்டிங் கான்டென்ட் டு கெட் தேர் word out there? B2B marketing, Indians, okay, what are we Indians good at? Selling, building relationships, right? Okay. Especially long term relationships. That is why 17 வருஷம்லாம் கல்யாணத்துல with no Europeans or no Americans are able to do ரொம்ப டஃப்னு நினைக்கிறாங்க. But for us we are very good at building long term relationships. So in B2B marketing, the first thing is to build a long-term relationship. True. I have seen in a lot of these B2B business people, nariya meet pandradella. All of a sudden in the morning it is all business and the evening it is all party. காலையில் வந்து அவங்க மீட்டிங் வந்து it happens once in a month or something. So once in a month or once in every quarter நடக்கும். அவங்களோட சும்மா வெண்டார் மீட் ஏதாவது நடக்கும். So basic routines எல்லாம் நடக்கும். Basic routine, morning வருவாங்க, எல்லாம் பேசுவாங்க, and then it's like okay, account style check பண்றது, how was your business, delivery கரெக்டாக இருந்துச்சு, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை அட்ரஸ் பண்ணிட்டு ஈவினிங் they all again join together, have a drink and like ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி மாறிடுவாங்க. So the B2B, and only when you understand okay these guys have been together for 4 years, okay, they know each other very well ன்றபோது தான் ஓகே அந்த ட்ரஸ்ட் தான் வந்து அவங்களுக்கு ஒரு கோர் வேல்யூவாகவே இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க நிறைய பேர், திஸ் கம்பெனி would not leave me அப்படின்ட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஐ cannot do with other அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டில் இருப்பாங்க. ரீசென்ட்லி இப்போ நிறைய நியூ கம்பெனிஸ் தட் ஆர் கம்மிங் இன் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் we take all this digitally growing industries, Swiggy, Zomato. So இங்கெல்லாம் வந்து B2Bல there is a lot of problem. கரெக்ட். அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியாது, ட்ரஸ்டே பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா மாசத்துக்கு ஒரு நியூ பர்சன் இஸ் கமிங், ஒரு 10 பேர் வெளில போறாங்க, அட்ரிஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரஸ்ட்டே பில்ட் பண்ண முடியாது. ஒரு வெண்டார் வித் த கம்பெனி இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட். with the company with another business is very hard. For example, we handle lot of restaurants. So எல்லாருமே சொல்றாங்க ஸ்விக்கி காரன் வர மாட்டேங்கிறான், ஜொமேட்டோ காரன் பார்க்க மாட்டேங்கிறான். ஆனா ஃபர்ஸ்ட் ஆன்போர்ட் பண்ணும்போது நல்லா ஒரு ஜோஷோட இதோட பேசுவாங்க. But then they change. Only there's a problem like this. Then they want to come out of. So this is a very big gap for regional businesses, B2B, that they can address. And the only problem why they are not able to address this is their volume is so big. They believe that okay, they can manage everything through systems, including human emotions, which can't be done. Which is impossible. So okay, na systems போட்டுட்டே என்னோட என்னமோ மேனேஜர் டிமாண்ட் மேனேஜர் போய் பார்த்துருவான் ஆச்சு. But no, it cannot. இல்ல அது ஒரே ஆஃபீஸ்க்குள்ளனா கூட ஓகே சிஸ்டம் நான் ஹையரார்கி பண்றேன்லாம். ரெண்டு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்கும், ரெண்டு பேரும் நீ ஒரே சிஸ்டம் ஃபாலோ பண்ணனும் சொல்லும்போது அந்த வேல்யூவே உங்களுக்கு இருக்கிற ஹோட்டலுக்கு இருக்கிற சிஸ்டம்ஸோட இந்த டிமாண்ட் மேனேஜருக்கு இருக்கிற சிஸ்டம் okay. So they believe okay, this system will bring in all the things that they want, but this system is not giving the emotional need the other businesses. So B2B this is where these big companies are failing. They are not able to create this emotional. ஏன்னா அவங்க லோக்கல்ல இருந்து ஒரு ஆளை எடுத்து போட மாட்டேங்கிறாங்க work. லோக்கல்ல இருந்து they have delivery boys, but they do not have senior executives எல்லாம் பெங்களூர்ல இருந்து மும்பைல இருந்து இல்ல இங்க இருக்கிற senior executives தூக்கி வேற country அனுப்பிச்சு விடுறது. They have some other HR policies. If they are going to reverse that and look into it, இந்த emotional connecting இங்கேயும் நல்லா வரும். But right now for regional app developers or regional எல்லா logistic players வந்து இது ஒரு பெரிய
பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. They are big companies. So we know the pain point. So அங்க போயிட்டு நம்ம just problem மட்டும் சால்வ் பண்ணா முடிஞ்சு போயிடும். It's even with Ola, Uber, everyone. Ola, Uberல it's like full unsatisfaction. Toxic drivers. Drivers ரொம்ப unsatisfied இருக்காங்க with I think ஓலாவோட ஹெட் ஆஃபீஸ்லாம் போட்டு ஏதோ உடைச்சாங்க. கரெக்ட். they are rebelling like பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கு. Again, because there is no emotional connect. So he's saying அங்க ஆபீஸ்ல யார் இருப்பானே எனக்கு தெரியாது ஓலா டிரைவர்ஸ். அதே இது இங்கனா வந்து he knows I have an owner. இவர்தான் ஓனர். நம்ம ஊர்க்காரர் கொஞ்சம் பேர் பண்றாங்க லைக் அந்த 10 cars or 20 cars யாராவது வாங்கி விட்டுறாங்க. இல்ல எங்க ஓனர் பாத்துக்குவாரு. அப்ப அந்த எமோஷனல் பாண்ட் இருக்கு. பட் அந்த சிங்கிள் கார் ஓனர்ஸ் who are driving they are just getting agitated of what is happening. Okay. ஸோ இப்போ B2B மார்க்கெட்டிங்னு பேசும்போது there is a lot of companies that we should be talking about and ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஒரு பெரிய பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஹிந்துஸ்தான் யூனிவர் வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம், அதுலேருந்து தான் உலகத்துக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம். தென் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டு அவுட் சோர்சிங்ன்ற ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டதுக்கப்புறம் தெரிஞ்சு நிறைய இடத்துல சின்னதாக வச்சு பேக்கிங் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு டஸ் அ பிக் பிராண்ட் தட் இஸ் இன்டு B2B மார்க்கெட்டிங் ஹெல்பிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் ஆர் லைக் டேக்கிங் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பிஸ்னஸஸ்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? லைக் do you see so there are two ways to look at it, either as centralization or decentralization. Correct. So if businesses are going to become centralized again like our government, I'm not sure they will be able to function properly. They will come back again to decentralization. We were decentralized back then. நம்மளுக்கே தெரியும் before Complan and Horlicks came or Pepsi or Coke came, we had lot of soda companies. எல்லாமே regional இருந்துச்சு. காலிமார்க். So இப்போ இவங்க எல்லாம் வந்தாங்க. Now Pepsi is saying they have not made profits at all. ஆமா இந்தியால வந்து நிறைய profits பண்ணதில்ல அப்படின்னு சொல்றாங்க. But they have shut down so many companies, they have used so many liters of water and all. Okay. And then GSK outsourced I think GSK is Complan or Horlicks. GSK Horlicks and Complan. No, GSK is both Horlicks and Complan. Okay, சொல்லுங்க carry on. So GSK வந்து GSK Horlicks தான். Complan கிடையாதா? Complan Heinz company தான் Complan. That is also GSK. Okay. So என்ன பண்ணாங்க? நீங்க பேச சொல்லுங்க. So அதுதான். So what they do is outsource all their manufacturing. So வந்து bag-ஆ products come. Okay. You do not know what is inside the product. Okay. You just need to wrap it and okay. give it. So you are just a packing unit in India. So again, as a business person, you need soul. Horlicks தான் GSK. You need soul. I think Complan is also GSK. Okay. You need a purpose. So ஒரு purpose இல்லாம they make your business. Okay. So இப்போ அதனால ஸ்மால் பிசினஸ் வந்து பெனிஃபிட் ஆனாலும் லாங் டர்ம்ல அது நல்லா இருக்காது. லாங் டர்ம்ல நல்லா இருக்காது. Okay. Complan Foods is இல்ல Complan is owned by Adidas Wellness அப்படின ஒரு brand. Okay. So Horlicks is GSK. And so it is good for certain businesses, it is very good, but this big companies what they do is they give in set of rules that you should not share technology outside. You should not make your own manufacturing goods using these machinery. So இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அவங்க போடாம இருந்தாங்க. கோகோகோலா வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருவாங்க. ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டு இல்ல வேற எது ப்ராடக்ட்ஸ் வைக்க கூடாது அப்படின்னு. So இந்த மாதிரி பண்ணாம இருந்தாங்கன்னா at least there is more advantage. You will be able to cater to more customers. So other than as a product, other than looking at people as market, if we start looking at people as people, ஆனா இப்போ இவங்க இது பண்றது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஊர்ல இருந்து தான் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா, நாட் சின்ன ஊர். மன்னா செல் மிக்ஸ். Manna Health Mix has I think around 7 to 8 acres of plant in Dindigul working specially for HUL. யாப்பா. For HUL இவங்களுக்கு இல்ல. For HUL. Okay. And they are into, guess what they are making? Tell health mix soaps. Manna Healthcare is making soaps. Okay. Manna Health with an exclusive manufacturing unit because of the profit margins in soap is exorbitant. When you mass produce, so that is how big MNCs are making money through basic soaps. Okay, we'll come back to that. I think I read somewhere like 19 billion products sold per day of cosmetics. Of HUL products. 19 billion products sold per day.
தென் நம்ம மந்த்லி ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தா எவ்வளோ போகும். கிளியர்லி ஒரு மாதிரி சென்ட்ரலைஸ்டு ப்ராப்ளம் வித் சென்ட்ரலைஸ். தே வில் நாட் பி ஹெச்எல் காம்படிட்டர் யாரு ஹெச்யூஎல்க்கு காம்படிட்டர் இந்துஸ்தான் யூனிலிவருக்கு பேக்டோ பிஎன்ஜி ப்ராக்டோ அவங்களும் யூஎஸ்ஆ எல்லாருமே அவங்கள்ட்ட தான் எல்லாம் சொல்லலாம். we never got our freedom to be honest we never got our freedom. no ஸ்வதேசி வரல எதுவுமே கிடையாது. இப்போ இந்தியன் பேஸ்ட் பெரிய கம்பெனி இருந்தாலும் they'll be manufacturing for them only. they either they manufacture for them or this company buy them. They just buy them out overnight. ஓகே. ஸோ ஃப்ளிப்கார்ட்டை இது அக்வயர் பண்ண மாதிரி இது மாதிரி நம்மளுக்கு தெரியாத மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்துலேகா ஆயில் பர்ச்சேஸ்ட் ஓவர் நைட் பை இந்துலேகா ஆயில் வந்து ஹெச்யூஎல் தான் நினைக்கிறேன். அப்படியா? ஆனால் இப்போ ப்ரொமோட் பண்ணுறதுலாம் நம்ம இந்துலேகா நம்ம ஆனால் சிந்தால் தெரியாது கோத்ரேஜ் எல்லாம் நம்ம பிரெயினில் வந்து ஓகே இட் இஸ் an இந்தியன் கம்பெனி தான் நினச்சிட்டே இருப்போம். ஹிந்துஸ்தான் வேற அவன் பேர் வச்சுட்டாங்க. ஸோ வி வில் நானே ஐ திங்க் நான் 11th 12th வரைக்கும் எனக்கு தெரியாது ஹெச்யூஎல்னா இந்தியன் ஹிந்துஸ்தான் இருக்குது நம்ம ஆள் தான் நினச்சிட்டு இருந்தேன். யூனிலிவர் தான் ஆனால் கம்பெனி. ஓகே. Now they have a very good advertisement. அது மாடு ஆமா எல்லாமே லைக் பிளாஸ்டிக் பேன் வந்து ரீஜனல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் they will not be able to solve regional consumers problem. ரைட் they will never be able to solve. இவங்களும் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் ஆல்சோ ஓகில்வின்னு தான் நினைக்கிறேன். ஓகில்வி தான். ஸோ அதனால நானும் போய் பார்த்தேன் ஸ்ப்ரைட்டோடதும் ஓகில்வியா தான் இருக்கு. அண்ட் ஓகில்வி இஸ் வெரி வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் B2B எக்ஸாம்பிள். B2B எக்ஸாம்பிள் கூடயும் வர்க் பண்ணுவேன். எல்லாருக்கும் வர்க் பண்ணுவேன். நான் உடனே ப்ரோமோட் பண்றேன். அண்ட் நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த ரியோ டி ஜெனீரோல that ஏசு சிம்பிள். ஸோ எனக்கு அதை பார்க்கும் போதில் இப்போ ஐ திங்க் ஆஃப் திஸ் ஓகில்வி தான். I think it was marketed by him. ஆமாம் ரியோ டி ஜெனீரோ. எஸ் he was the person who promoted. அது ஜமைக்கா அவங்க தானா? ஜமைக்கா was also promoted by Ogilvy. ஓகே. ஸோ நிறைய இப்போ நிறைய ஏஜென்சி வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் டூரிசம் வந்து ஸோ the way how he bought in tourism was through Ogilvy, Jamaica and Rio de Janeiro. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மியூசிக்கெல்லாம் இப்போ நிறைய படத்தில் அந்த ரியோ டி ஜெனீரோ காமிச்சாலே அந்த சிலையை காமிச்சிட்டு ஒரு ராப் மியூசிக் காமிச்சிட்டு தான் இதே இருக்கும். Now they are promoting tourism through movies. Fast and the Furious. எல்லாத்துலயும் they are showing all the they get money from all this big and so இவங்க தான் மெயின் ப்ரொடியூசர்ஸா இருப்பாங்க. And I was watching Bigil. So இதெல்லாம் B2B தான். correct. So movie is a business. Business tourism is a business. So I will give you some and the end consumer will see how this is interacting. So நான் Bigil பார்த்துட்டு இருந்தேன். Bigil பார்த்தப்போ Adidas has sponsored Bigil போல. ஸோ நிறைய இடத்துல ரொம்ப சட்டிலாக Adidas இருந்துச்சு. And there will be one scene where காயத்ரின்னு ஒரு பொண்ணு இருப்பா, அக்ரகாரத்தில் இருப்பா. ஸோ விஜய் போய் பேசி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது இப்போ ஏன்னு தெரில வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ட்ரௌசர் போட்டே கிளம்புவா. இத்தனைக்கு டெல்லியில் தான் மேட்ச்சு, இங்கே அக்ரகாரத்தில் காஞ்சிபுரத்தில் இருப்பா. ஸோ போனோடனே ஒரு சீன் வரும், பாட்டி இங்கே வாமான்னு கூப்பிட்டுட்டு ஒரு அடிடாஸ் ஷூ எடுத்து கொடுப்பாங்க. தேங்க்ஸ் பாட்டி அப்படிம்பாங்க. ஸோ என்னடா ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் கலக்குறீங்களா அப்படின்ற. விஜய் வந்து எப்பயுமே பெரிய பிராண்ட்ஸை வந்து சின்ன அவரோட ஓல்டு ஸ்டேஜஸ்லேருந்தே ப்ரொமோட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. ரொம்ப முன்னாடி கொக்கோ கோலா, கோக்கு, சன்ரைஸ்னா இது ஒரு மூவியில் இஸ் வித் சிம்ரன் குருடாயிருவாங்களே நான் ஏதோ வரும். ஆமாம் கரெக்டு. ஸோ அந்த படத்தில் ஃபுல்லாக வந்து இஸ் வித் சன்ரைஸ் அண்ட் கோக். எவ்ரி சீன் எவ்ரி சாங். ஆமா அந்த இது இருக்குமோ அந்த கடையில தான் இருப்பாங்க. கரெக்டா ஒரு டீ கடையில உட்கார்ந்திருக்காங்க. அந்த டீ இல்ல நீங்க இந்த படம் பார்த்தாலே அப்படிதான். சிவகாசி படம் பாத்தீங்கன்னாலும் வசந்தன்கோ போஸ்டர் ஃபுல்லா இருக்கும். இல்ல அது வந்து ஓகே வசந்தன்கோ ஒரு இந்தியன் பிராண்ட். அங்கெல்லாம் வசந்தன்கோ சின்னதா தான் இல்ல கடை மாதிரியே இருக்கும். வசந்தன்கோ இருக்கும், லலிதா ஜுவல்லரி இருக்கும். He has been endorsing. so நல்ல ஒரு B2B ஒரு விஜய் அது அப்படியே படத்துக்கு வந்து இது மாதிரியே பண்ணிடுவாங்களோ, ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ அடிடாஸ்லாம் உள்ள இந்த இவ்வளோ பெரிய படத்துக்கு பண்ணுறாங்கன்னா given a lot of எவ்வளோ பெரிய படம் பிகில் படத்துக்கு. இல்லை லைக் guy who is capable of having so much of audience, crowd puller. ஸோ இவ்வளோ பெரிய ரீச் மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணும்போது ஓகே அடிடாஸ் விட I'm very not sure why Adidas wants to hit North Madras crowd or still அவ்வளோ ரீஜனலாக எல்லா கம்பெனிஸும் இறங்குறாங்களா. we have to take a look at maybe people are into sports more than ever. we have to look at Telugu movies, all movies, என்ன brands promote பண்றாங்க or if they're going to do the same thing with other okay. So the brand endorsement is a kind of B2B when you're going to take Vijay as a business, as a brand rather than as an individual. He is a business. Correct. 300 or 400 other for some 4 million consumers. So again Adidas is a business. So Adidas is doing business with another business. So I have an uncle who is into Airtelக்கு வந்து அந்த சிம் கார்டு வைக்கிறதுக்கு ஒரு கார்டு வரும் இல்லையா,
ஓகே. ஸோ அந்த சின்ன ஒரு பவுச். ஸோ ஹீ இஸ் டூயிங் ஒன்லி தட். ஸோ இஸ் ஒன்லி ஹீ இஸ் இன் சிவகாசி அண்ட் ஹி பிரிண்ட்ஸ் ஆல் தட் கன்சிஸ்டன்சி. ஓகே, அந்த கார்ட்போர்ட் சின்ன கார்ட்போர்டு இது. ஸோ அது பண்ணுறாங்க. அப்புறம் ஹீ இஸ் ஆல்சோ இன்டு பிரிண்டிங் சம் கைண்ட் ஆஃப் இந்த எக்ஸ்ரே வைக்கிறதுக்கு ஒரு ஷீட் வரும். ஸோ அந்த ஷீட் மட்டும் பிரிண்ட் பண்ணுறாங்க. அண்ட் மை டேட் ஆல்வேஸ் யூஸ் டு சே அதில் ஒரு பயங்கரமான மார்ஜினு, போவாங்க ஒரு ஆர்டர் பிடிப்பாங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீ இஸ் லைக் வெரி ஹாப்பி. ஸோ ஹீ ஜஸ்ட் கோஸ், ஹீ டஸ் த க்ளோசஸ்ட் டீல், கம்ஸ் பேக். ஸோ B2Bயில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் வேலை இருக்கும்னு சொல்கிறதுனாலுமே பட் அவங்க தே ஆர் வெரி குட் அட் தட் கம்யூனிகேஷன், ராப்போ பில்டிங், ட்ரஸ்ட் பில்டிங், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கரெக்ட். ஆனால் தட் ஒன் ஆர்டர் வில் லைக் டிஃபைன் யுவர் என்டையர் திங். ஸோ ஏன்னா ஏர்டெலுக்குலாம் பண்ணும்போது இந்த வால்யூமே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ லேக்ஸ் கணக்கில் இருக்கும். B2Bயில் when you are a small player and you are relying completely on one business, for example you said Airtel, you are a Mama and an Airtel. What happens if Airtel shuts down? Okay, so the high risk of losing everything goes high. பட் ஆனால் அதை சஸ்டைன் பண்ணிட்டு he can run something very simultaneously. அவர் ஏதாவது பண்ணி B2C இன்னொரு B2C பண்ணுறதோட இன்னொரு B2B இன்னொரு 2-3. ஸோ ஒரு சிங்கிள் பிக் பிளேயர், ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒன் சிங்கிள் பிக் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அ பிக் மிஸ்டேக் தட் entrepreneurs do. You should have அவங்க என்ன பண்ணலாம், they can change and vendor பண்ணலாம். வெண்டார் எப்போ வேணால் இல்லை, வெண்டார் சேஞ்செலாம் நடக்கிறதுக்கு தேர் ப்ராப்பர் நோட்டீஸ் எல்லாம் இருக்கும். 3 months நோட்டீஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், என்ன ரீசன், நெகோசியேஷன்லாம் இருக்கும். பட் okay, there's a disruption in the market because we are in a very uncertain market. Correct, right now. very true. It is a very uncertain market. Economy down இருக்கு, பிசினஸ்ல ரொம்ப காம்படிஷன், பிரைஸ் வார் இருக்கு, GST, கன்சூமர் பிஹேவியர், millennials, digital marketing, so everything is happening. In natural disaster, climate change, Greta, இப்படியே நம்ம எண்ணிக்கிட்டே போகலாம். So with so much of uncertainty around, having one business as your sole bread and butter, it's not advisable. So இப்போ B2B மார்க்கெட்டிங் எடுக்கும்போது what is the one sort of marketing that should they try? ஏன்னா they can't go for traditional marketing. நம்ம எங்க அம்மா adsலாம் போட முடியாது. So what should they be doing? So again, B2B marketing, the first thing is one person will be in point of contact with the other business. So correct. That person needs lot of personal branding. Okay. Why big companies, why is Steve Jobs a very good B2B market? Why is Microsoft, Bill Gates a very good B2B? Why does Bill Gates come to India now and then? Why does our Prime Minister go all over? So they're all into B2B marketing. So they are selling India, they are selling America. So personal branding is very important. Only thing that is very important in B2B marketing is your personal branding, and that's it. And I think LinkedIn வந்து இப்போ ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. And without the right help they fail at times and they go for agencies help or like companies like digital marketing or help எடுத்துட்டு இருக்காங்க. And content creation தான் வந்து உங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு ஐடென்டிட்டியே கொடுக்கும். So I keep talking about, so I met a person yesterday regarding IoT. So I was telling him that just keep talking about IoT and its benefits and what it can bring to the world for the future அப்படின்னு சொல்லி பேசும்போது lot of people IoT பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சேனலுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அவர் அப்போ பர்சனல் பிராண்டாக இருந்துட்டு அவர் ஒரு கம்பெனி சைடில் வச்சிருந்தாருன்னா இட் வில் டிரைவ் ட்ராக்ஷன் டு தட் பர்டிகுலர் கம்பெனி. கரெக்ட். ஸோ ஐ திங்க் பர்சனல் பிராண்டிங் இஸ் தி ஆன்சர் அண்ட் இஸ் கோயிங் டு பி தி ஆன்சர் அண்ட் இஸ் தி ஆன்சர் அண்ட் வில் பி தி ஆன்சர் when you take B2B marketing as a whole. And I think நீ நிறைய பேசிட்டோமா? குட், நிறைய பேசிட்டோம்ல. குட்டு தானே, உங்களுக்கு குட்டு தானே? ஓகே. ஸோ ஐ திங்க் வித் திஸ் பாசிட்டிவ் நோட் அண்ட் right answer for how you should be approaching B2B marketing, I think we'll close this episode of Rescaling Podcast. Thank you so much for staying in and tuning in for another episode. Until then, this is Guhan and Ram K7 signing off. Bye.